உதாரணத்துக்கு தராவீஹ் விஷயத்தை விளக்கி ஆகணும் சமூகத்துக்கு, நல்லா புரியணும், தப்பா புரிஞ்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் தொழுதது 8+3 தான். 8+3. ரசூலுல்லாஹ்வுடைய செயல் தெளிவுதான், ரமதான்லயும் ரமதான் அல்லாத காலத்திலையும். ஆனால் ஒருவர் 8க்கு மேல் தொழுவதற்கு ஆசைப்படுகிறார், இவர் தொழலாமா? இஷாவுக்கு பின்னாடி தராவி ஜமாத்தோட சேர்ந்து 8 தொழுதுட்டாரு, 3 வித்திரம் முடிச்சிட்டாரு, ரைட் 2 மணிக்கு எழுந்திருக்கிறாரு, தொழணும்னு ஆசைப்படுறாரு, நஃபிலான தொழுகை, தொழலாமா கூடாதா? ஃபத்வா கொடுக்காதீங்க. அறிஞர்கள் ஆய்வு செய்கிறார்கள். இப்ப சில ஹதீதுகள் வருகிறது, இதற்கு மேல் தொழுவதற்கு ஆதாரத்தை கொடுப்பதை போல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரவு வணக்கத்தை பற்றி ஒரு கேட்ட பொழுது 2 தொழுங்கன்னாங்க, எண்ணிக்கை சொல்லல. இமாம் முடிக்கும் வரை தொழுங்கன்னு சொன்னாங்க, எண்ணிக்கை சொல்லல. இப்படி எண்ணிக்கை குறிப்பிடப்படாத சில ஹதீதுகளை, நபித்தோழர்களுடைய சில செயல்பாடுகளை, நபி ரசூலுல்லாஹ் வாழும் பொழுது அதை செயலா பார்த்த சில நபித்தோழர்களுடைய புரிதலை முன்வைத்து சொல்லுவார்கள் சில அறிஞர்கள், 8க்கு மேல தொழுவது தப்பில்ல. இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய செயல் உறுதியா இருக்கு, 8க்கு மேல தொழக்கூடாது. ஆனா அந்த 2 கூட்டமும் ஒன்னு ஹக்க இன்னொன்னு பாத்தில்னு சொல்லல. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் 8க்கு மேல தொழக்கூடாதுங்கறாங்க. ஆனா ஷேக் உதைமின் ரஹிமஹுல்லாஹ், ஷேக் இப்னு பாஸ், இன்னும் இந்த சமூகத்துல வந்த பெரும்பான்மையான அறிஞர்கள் எல்லாரும் சொல்றாங்க 8க்கு மேல தொழலாம் சொல்றாங்க. ஒருவருக்கு 8+3 தொழுறதா சிறந்ததா தெரியுதுன்னு சொன்னா தொழுங்க, தப்பு இல்ல. அதுதான் சுன்னாவுக்கு நெருக்கமானதுன்னு ஷேக் அல்பானி சொல்றாங்களா, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் உங்களுடைய புரிதல் இப்படி இருக்கும் என்பதற்காக 8க்கு மேல தொழக்கூடிய ஒருவரை வழிகேடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்? அந்த கருத்து வந்தது ஹதீஸில் இருந்து, ஹதீஸ் இல்லாம இல்ல. அந்த புரிதல் வந்தது ஆதாரங்களில் இருந்து. எனக்கு அந்த ஆதாரம் இப்படி புரியலையேன்னு சொன்னா அது உன் புரிதல், அவ்வளவுதான். அந்த ஆலிமுக்கு அந்த ஆதாரம் புரிஞ்சிருக்குன்னா அது அவர்களுடைய புரிதல், அவ்வளவுதான். இதுல பலம் உள்ளதா நீ எடுத்துக்கொண்டது உனக்கு பலம் உள்ளது, அவர்களுக்கு பலம் உள்ளதா எடுத்துக்கொண்டது அவர்களுக்கு பலம் உள்ளது. இதுல மறுமை வரைக்கும் யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாது. எந்த ஆலிமும் இதுல தீர்ப்பு சொல்லல, இன்னைக்குள்ள தாய்களை தவிர. இன்னைக்குள்ள ஆலிம்களை தவிர நான் சொல்லல, இன்னைக்குள்ள தாய்களை தவிர, அழைப்பாளர்களை தவிர. முஸ்லிம் சமூகத்தை இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாம் இதான் சத்தியம், இதான் சத்தியம், இதான் சத்தியம், மத்த எல்லாம் அசத்தியம், அவங்களோட பேசாதீங்க, சலாம் சொல்லாதீங்க, முகத்தை கட்டினா கூட திருப்பி போயிருங்க, பிதஅத்வாதிகளை புறக்கணிக்கிற மாதிரி அவங்களை புறக்கணிக்க சொல்லி இந்த சமூகத்துக்கு சொல்லி 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 வளர்க்கப்பட்டு மாற்று மத சகோதரனுக்கு பள்ளியில் நுழைய அனுமதி உண்டு, 8 தொழக்கூடியவனுக்கு பள்ளியில் நுழைய அனுமதி கிடையாது.